குறிப்பாக அறிவுத்திறனால் யாரையும் மிஞ்ச முடியாத அளவுக்கு ஒரு மேதையுமே கொண்டிருந்ததும், மற்றவங்களோட நலன் காக்கிறதுல ஒரு தாய்மை உள்ளத்தோட செயல்படுற அந்த விசித்திரமான ஆளுமையை பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமாகவும் விரிவாகவும் சிந்திக்கலாமா? அப்படி நீங்கள் கேட்டால் அதற்கான முழுமையான விடை இதோ இந்த அன்பு உரையாடல தாங்க பொதிஞ்சிருக்கு. உங்கள் குணம், உங்கள் பலம், பரிபூர்ணமான நேர்மையும் சத்தியத்தின் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த மாறாத பற்றையும் உங்களோட வாழ்நாள் கொள்கையாக வச்சிருக்கிற நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி, அறத்திற்கு புறம்பான பாதையை ஒருபோதும் இந்த உலகமே நல்லா அறியும். சுயநலம் அப்படிங்கிற இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த அற்பமான எண்ணம் உங்களுக்கு அண்டவே அண்டாதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை சார்ந்திருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் சுபிட்சமாக வாழணும் நீங்கள் நினைக்கிற அந்த பெருந்தன்மையான பொதுநல நோக்கு தான் உங்கள் வாழ்க்கையோட அச்சாணியாக திகழுது. உங்களுடைய அறிவு கூர்மை இருக்கே, அது ஒரு கூர்மையான வாளை போன்றதுங்க. எதையுமே ரொம்ப தீர்க்கமாக ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற நுட்பமான உண்மைகளை கண்டறிகிற உங்கள் அறிவாற்றல் முன்னாடி எந்த விதமான வஞ்சகமும் எடுபடாது. உங்களை ஏமாற்றணும்னு யாராவது நினச்சா அது காணல் நீரை தேடி ஓடுறதுக்கு சமங்க. அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையும். உங்களோட இந்த தனித்துவமான ஆளுமைக்கு நீங்களே ஒரு நிகரற்ற உதாரணமே சொல்லலாம். ஏன்னா உங்களோட வெற்றி தோல்விகள் எதையுமே மற்றவங்க தீர்மானிக்க முடியாதுங்க. அது எல்லாமே உங்கள் மனதத்தை சார்ந்து தான் அமையுது. நீங்கள் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னா மனசில் சங்கல்பம் பண்ணிக்கிட்டா அதை அடைந்தே தீருவீங்க. அதுபோல் ஒரு விஷயத்தை உதறி தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் உங்களை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இவ்வளவு மன வலிமையோட எல்லார்கிட்டையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் பழகிறவங்க அந்த சமூக இணக்கத்தன்மை உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான நட்பு வட்டத்தை உருவாக்கி தந்திருக்கு. இத்தனை உன்னதமான நற்பண்புகளையும் மதியுகத்தையும் தனக்குள்ள அடக்கிட்டு காலத்தோட மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிற ஆற்றல் படைத்த என் அன்பிற்குரிய மிதுனராசி நேயர்களே, உங்கள் எல்லாருடைய வாழ்விலேயும் மங்கள்கள் பெருகி உடல் நலம் மனவளமும் ரொம்ப சீராக இருக்கான்னு இந்த தருணத்தில் நான் உங்களை அன்போடு விசாரிச்சுக்கிறேங்க. ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க நேயர்களே. உன்னதமான இந்த வாழ்வியல் பயணத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து பயணிக்கும்போது ஆழமான கருத்துக்களையும் ஆன்மீக தெளிவையும் தொடர்ந்து பெறதற்கு இந்த தளம் ஒரு பெரிய பாலமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த உரையாடல் உங்கள் மனசுக்கு ஒரு இதமான அனுபவத்தை தந்திருந்தா உங்களோட மேலான ஆதரவை ஒரு சிறிய அங்கீகாரத்தின் மூலமாக வெளிப்படுத்துங்க. தொடர்ந்து நம்மளோட இந்த சிந்தனை பகிர்வுகளை இணைஞ்சிருக்க உங்களை நான் மனதார அழைக்கிறேன். அனுதினமும் இன்னொருளோட பிடியில் சிக்கி தவிக்கிறதும் கண்ணில் இருந்து வர கண்ணீர் துளிகளே நம்ம விதியாக போச்சேன்னு என்கிற ஆத்மாக்களோட பெருமூச்சுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், நிம்மதிங்கிறது எட்டா கனியாகிடுச்சேன்னு வருத்தப்படுற மிதுனராசி அன்பர்களோட அந்த ஆழ்மன குமர்களை நம்ம எப்படி ஆட்படுத்துறதுன்னு யோசிக்கும்போது விதியோட சக்கரம் இப்போ சுழல தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் அதற்கான பதிலாக இருக்குங்க. மாறப்போகும் விதி இதோ உங்களுக்கான நற்செய்திகள். காலமெல்லாம் கவலையை சுமந்து திரிஞ்சவங்க வாழ்க்கையில் இப்போ அந்த இருண்ட மேகங்கள் களைஞ்சு ஒரு புதிய விடியலோ ஒளிக்கீற்றுப்பட தொடங்க தருணங்க இது. இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த எல்லா துயரங்களும் இனிமேல் பனி போல விலகிடுங்க. உங்கள் இல்லமும் உள்ளமும் ஒரு நந்தவனமாக மாறப்போகிற அந்த பொற்காலத்தை நீங்கள் இப்போ எதிர்நோக்கி காத்திருக்கலாங்க. உங்களை ஒரு காலத்தில் ஏளனமாக பார்த்து ஒரு பொருட்டாவே மதிக்காமல் உதாசீனப்படுத்தி சென்ற உற்றார் உறவினர்களும் சரி, அந்த இரத்த பந்தங்களும் சரி, இப்போ உங்களோட அருமையை ரொம்ப ஆழமாக உணருவாங்க. அவங்களாவே முன்னாடி வந்து உங்களை தேடி வர அந்த அதிசயம் இப்போ நடக்க போகுது. இதில் துளியோட சந்தேகமே வேண்டாங்க. திருமணம், கல்யாண பேச்சுக்கள் ஆரம்பித்து எத்தனையோ தடைகளாலையும் தோஷங்களாலையும் வாழ்க்கை துணையை தேடி அலைஞ்சு தவிச்ச இளைய தலைமுறையினருக்கு இப்போ மனசுக்கு பிடிச்ச குணத்தில் ஒத்துப்போகக்கூடிய ஒரு உன்னதமான உறவு தானாகவே அமைய போகுது. இதனால் உங்கள் இல்லற வாழ்வு ரொம்ப இனிமையாக தொடங்கி மங்களநாதங்கள் ஒழிக்க போகிற அந்த சுப வேலை இதோ உங்கள் கதவை தட்டுது. மழலை செல்வம், அது மட்டும் இல்லாமல் மழலை செல்வம் வேண்டி எத்தனையோ கோயில்கள் ஏறி இறங்கி மனமுருகி பிரார்த்தனை செஞ்ச தம்பதியினருக்கு அவங்களோட குலதெய்வத்தோட அருளால் வம்சம் தலைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இப்போ கனிய தொடங்கி இருக்கு. ஒரு அழகான குழந்தையோட வருகை உங்கள் வீட்டையே பூரிக்க செய்ய போகுதுங்க. சொத்து விவகாரம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப காலமாக பஞ்சாயத்துலேயும் நீதிமன்றத்திலையும் முடங்கி கிடந்த அந்த பூர்வீக சொத்து விவகாரங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு பெரிய திருப்பத்தையே சந்திக்க போகுது.
நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் நிலபுலன்களும் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வரப்போகுது. இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தருங்க. எச்சரிக்கை, அந்த பொறாமை பார்வை. ஆனால் நேயர்களே, இவ்வளவு நற்பலன்களையும் மேன்மையான முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு நுட்பமான எதிர்மறை ஆற்றலை பற்றியும் நம்ம இப்போ பேசியே ஆகணுங்க. அதுதான் மற்றவங்களோட பொறாமை பார்வையால் உண்டாகிற அந்த திருஷ்டி அப்படிங்கிற பாதிப்பும். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் அடையிற ஒவ்வொரு சின்ன வெற்றியும் சிலருக்கு கண்ணை உறுத்தலாம். அதனால் அந்த தீய பார்வைகளால் இருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கணும்? உங்களோட முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையாக இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்ன, எப்படி சிதைச்சி எரிக்கணும், இதை பற்றி ஆழமாக அலாசுறது தான் இந்த உரையாடலோட முக்கியமான நோக்கம். ஆன்மீக ரீதியாக தற்காப்பு முறைகளையும் எளிய பரிகாரங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற அந்த திருஷ்டி தோஷங்களையும் நீக்கிற வழிகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் வரப்போகிற அந்த சொர்க்கமான வாழ்க்கையை எந்த தடையுமே இல்லாமல் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியுங்க. வெளி உலகத்தில் நம்ம தேடுற தேடல்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் நமக்கு சலிப்பை தரும். அப்போ தான் ஒரு மனுஷன் தனக்குள்ளே இருக்க அந்த பிரம்மாண்டமான ஆற்றலை உணர ஆரம்பிப்பான். மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக நம்ம ஏன் இவ்வளவு ஏங்கி தவிக்கணும்? நம்ம ஆன்மாவோட வலிமையை நாம் தரிசிக்கிற அந்த தருணம் எது அப்படின்னு நீங்கள் ஆழமாக கேட்குற அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே ஒளிஞ்சிருக்குங்க. மிதுன ராசி நேயர்களே, அண்டத்திலும் உள்ளதெல்லாம் பிண்டத்திலும் உண்டு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெற்றிக்கான சாவியை வெளி உலகத்தில் தேடிட்டு இருக்கிறது தான் உங்கள் தேக்க நிலைக்கு காரணமாக இருக்குது. உண்மையிலேயே உங்களோட அபாரமான அறிவுத்திறனும் சவால்களை சமாளிக்கிற அந்த மதியுகமும் உங்களுக்குள்ளேயே தாங்க புதைஞ்சு கிடக்கு. இதை நீங்கள் முதல்ல மனசார நம்பணும். ஆன்மீக பாதுகாப்பு வளையம், சுய பரிசோதனை அப்படிங்கிற அந்த உன்னதமான செயலை நீங்கள் செய்யும்போது உங்களுக்குள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த தனித்துவமான ஆளுமை விழிச்சிருக்கும். அப்போ அவங்களோட தன்னம்பிக்கை இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிற்கும். அந்த புள்ளியில் இருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியை தவிர வேறு எதையுமே தராதுங்க. சமூக உறவுகளில் நீங்கள் காட்டுற அந்த அளவுக்கு அதிகமான தாராள மனப்பான்மை சில நேரங்களில் தேவையில்லாத நபர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு வழி செஞ்சிடுது. இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சுற அந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருக்க மனுஷங்கிட்ட இருந்து உங்களை ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே நிறுத்திக்கிறது. உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட நட்பு உங்கள் மன அமைதியை கெடுக்குதுன்னா அந்த உறவுல இருந்து ரொம்ப நாகரிகமாக விலகி நிற்கிறது தான் உங்கள் எதிர்காலத்தை சுபட்சமாக நல்லது. ஏன்னா தூய்மையான எண்ணங்களும் தெளிவான சிந்தனைகளும் மட்டும்தான் பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து நன்மைகளை ஈர்க்கிற காந்தமாக செயல்படும். உங்கள் ஆழ் மனசில் எனக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும் அப்படிங்கிற அந்த நேர்மையான சங்கல்பத்தை நீங்கள் விதைக்கும்போது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளையுமே வேரோடு அழிச்சுடுங்க. இதுதான் பிரபஞ்சத்தோட விதி. ஆரோக்கியமும் ஆலோசனையும். உடல் ரீதியாகவே ஆன்மீக ரீதியாகவும் உங்களை நீங்கள் பலப்படுத்திக்கணும்னா பஞ்சபூதங்களோட சமநிலையை சரியாக வச்சுக்கிறது அவசியங்க. குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உடல் சூடு அதிகமாக இருக்கும். அதை தணிக்கிறதுக்கு குளிர்ச்சி தர இயற்கையான உணவுகளையும் நீர்ச்சத்து இருக்கிற காய்கனிகளையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது ஆரோக்கியத்துக்கு ஒரு கவசமாக இருக்குங்க. ஆன்மீக பார்த்தா ஆன்மீகத்தையும் உங்கள் குலதெய்வத்தோட அருளாசியை பெறதற்காக நீங்கள் செய்கிற அந்த வழிபாடுகளும் செவ்வாய்க்கிழமைகளில் வீரத்தின் அடையாளமாக முருகப்பெருமானை நினச்சி உருகி பாடுற அந்த பக்தியும் உங்கள் பாதையில் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைச்சி எரிஞ்சிடும். ஒருவேளை நீங்கள் மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் வந்தால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. அது உங்கள் பலவீனம் கிடையாது, உங்களை நீங்களே செதுக்கிறதுக்கான காலம். ஒரு சின்ன ஓய்வு இடைவெளியும் அதுதான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புதையலை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதுங்க. வெளியுலகத்தோட கண் திருஷ்டியே இல்லை, பொறாமை தீயோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கண் திருஷ்டிங்கிறது வெறும் பார்வை கிடையாது, அது ஒரு விதமான நெகட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட் வேவ்ஸுங்க. அந்த அலைகளை முறியடிக்கிற அளவுக்கு உங்கள் மன வலிமையும் ஆன்மீக பலமும் அதிகமாகும் போது நீங்கள் ஒரு பெரிய வெற்றி வீராக வலம் வருவீங்க. உங்கள் எண்ணங்கள் எப்போவுமே சீராக இருக்குங்க. உங்கள் எண்ணங்கள் எப்போவுமே சீராகுதோ அப்போ அந்த உலகமே உங்களுக்கு சாதகமாக மாறத் தொடங்கும். யாரோ ஒருத்தரோட புன்னகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற வஞ்சகத்தை புரிஞ்சுக்காம இந்த எல்லாரையும் அரவணைச்சு போகிறது ஒரு நல்ல குணம்தான்.
ஆனால் அதுவே உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக மாறிதுன்னு ஒரு நேயர் ரொம்ப ஆதங்கத்தோட கேட்டார். உண்மையை சொல்லணும்னா, தேன் தடவின வார்த்தைகளை பேசி உங்களை இழுத்து அவங்களோட சுயநலத்துக்காக உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்த நினைக்கிற அந்த போலி வேடதாரிகளை அடையாளம் கண்டுக்கிறதுக்காக தான் உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான பாடம். சோசியல் நெட்வொர்க்கில் நீங்கள் யாரை தேடுறீங்க அப்படிங்கிறது உங்கள் வெற்றியோட திசையை தீர்மானிக்குது. அதனால் நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற மனசுங்கிட்ட இருந்து ஒரு கௌரவமான தூரத்தையே மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள் ஆன்மாவுக்கு நெருக்கமான உண்மையான மனுஷங்க கூட மட்டும் ஆழமான உறவை வச்சுக்கோங்க. மாற்றங்கள் வரப்போகுது. இப்போது மிதுனராசி நேயர்களுக்கு இருக்கிற கிரக நிலைப்படி பார்த்தா ஒரு புதிய இடமாற்றத்திற்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக தெரியுது. அது உங்கள் வீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடமா கூட இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு மாற்றத்தை செய்யும்போது அந்த புது இடம் உங்களுக்கு ராசியானதா, அங்கே இருக்க மனுஷங்க உங்கள் வளர்ச்சி துணையாக இருப்பாங்களா, இதையெல்லாம் நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா அடியெடுத்து வைங்க. சில நேரம் உங்களை புரிஞ்சுக்காதவங்க உங்கள் சொந்த குடும்பத்திலேயே கூட இருக்கலாம். அதனால் வர மனக்கசுப்புகள் உங்களை சோர்வடைய செய்யலாம். ஆனால் மற்றவங்க உங்களை பாராட்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காம உங்கள் எதிர்காலத்தை லட்சியமாக நோக்கி துணிச்சலோட பயணிக்கிறது தான் ஒரு முதிர்ந்த ஆளுமையோட அடையாளம். ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரிங்க. அதில் நீங்கள் மூழ்கி திளைக்கும் போது அது உங்களோட அன்றாட கடமைகளை பாதிக்காமல் ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அதுபோல் ஜோதிட வழிகாட்டல்களை வெறும் நம்பிக்கையாக மட்டும் பார்க்காம அது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவோடு அணுகுனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பலத்தை தருங்க. உடல் நலம் ஆன்மீக தேடலுக்கு அச்சாணி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பித்தம் அதிகமாகலாம், உடல் சூடும் வரலாம். அதை உதாசீனப்படுத்தாமல் இயற்கை எண்ணெய் கொடுத்த இளநீர் மாதிரியான குளிர்ச்சி பானங்களை எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புறது உங்களோட எனர்ஜியை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு சமம். புலம்பல் அப்படிங்கிறது ஒரு விஷம் மாதிரிங்க. அது உங்களை உங்களுக்கே எதிரியாக மாற்றிடும். அதனால் எந்த ஒரு கஷ்டமான நேரத்துலையும் நிதானத்தையும் மௌனத்தையும் உங்கள் ஆயுதமாக வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற வேலையில் உங்கள் தொழிலில் எந்த அளவுக்கு உண்மையான ஈடுபாட்டோடு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தையே அள்ளி தருங்க. இதில் துளி கூட சந்தேகமே வேண்டாங்க. இந்த உரையாடல் உங்கள் வாழ்க்கையோட 2 பக்கங்கள் வெளிச்சமாக்கி ஒரு பெரிய மாற்றத்திற்காக விதைய உங்கள் மனசில் விதைச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். கோடீஸ்வர யோகம். இந்த நீண்ட நெடிய உரையாடலோட இறுதியில் ஒரு தெளிவான மனநிலையோட ஆழ்ந்த திருப்தியோடவும் நம்ம ஒருமித்த கருத்துக்களுக்கு வந்திருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஒரு மனுஷனோட உண்மையான சொத்து அப்படிங்கிறது அவனோட பேங்க் பேலன்ஸ்லேயோ இல்லை அவன் போட்டிருக்க நகையிலையோ இல்லைங்க. மாறாக எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமான உடலும் நிம்மதியான தூக்கத்தை தர வஞ்சகமில்லாத மனசுக்கு யார் இருக்கோ அவங்க தாங்க இந்த உலகத்தோட மிகப்பெரிய கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல இருந்து கணிஞ்சு வருது. இது வரைக்கும் உங்கள் கண்ணில் தேங்கி நின்ன கவலை கண்ணீரெல்லாம் இனிமேல் துடைக்கப்பட்டு அது ஆனந்த கண்ணீராக மாறப்போகிற காலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. ராத்திரி நேரங்களில் உங்களை வாட்டி எடுத்த அந்த மனக்கவலைகள் எல்லாம் காணல் நீராக மறைஞ்சிரும். ஒரு சொர்க்கபுரியை மாதிரியான அமைதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. பிரிஞ்சு போன உறவுகள் வந்து சேரும், தடையான சுபகாரியங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும், இழுபறியில் இருந்த சொத்துக்கள் கைக்கு வருங்க. இப்படி எல்லா பக்கமும் நன்மைகள் நடக்க போகுது. ஆனால் இது எதுவும் தடைபடாமல் உங்களை வந்து அடையணும்னா அந்த திருஷ்டிகளை நீக்கிற ஆன்மீக கவசங்களை நீங்கள் சரியாக கடைபிடிக்கணும். எளிய பரிகாரங்கள், அதுக்கான டிப்ஸ். அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமான மனசார நினச்சி ஓம் முருகா போற்றி அப்படின்னு 3 தடவை சொல்லுங்கள். வீட்டில் சாம்பிராணி போடுங்க, கற்பூரம் வெளிச்சம் இருக்கட்டும். வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம் மிளகாய் கட்டுறது, ஒரு பீங்கான் கிண்ணத்தில் கல்லுப்பு வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி வராமல் தடுக்குங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு, சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடு, இதெல்லாம் உங்கள் கிரக தோஷங்களை நீக்கி உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத பழைய பொருட்களை தூக்கி போடுங்க. அது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்குங்க.